he will judge in their favor. லூக்கா 18:8 விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, போன வாரம் நன்றி நன்றி இறைவா 10 தொழுநோயாளர்கள் குணம் பெற்று ஒருவர் மட்டும் நன்றி சொல்ல வந்தார். அந்த நன்றி கருத்தை நாம் சிந்தித்தோம், தியானித்தோம், செபித்தோம், பாடினோம். மறைக்கல்வி பிள்ளைகள் படமாக பார்த்தார்கள். லைன் டிராயிங், ஏசுசாமி அப்படி கை நீட்டுற மாதிரி ஒரு வந்து காலில் விழுந்து நன்றி சொன்னான். ஒரு சின்ன பிள்ளை எல்கேஜி பிள்ளை கேட்டுச்சு, இது யாரு ஃபாதர்? இது ஏசுசாமி. இது யாரு? இது பிச்சைக்காரன். ஏன் பிச்சைக்காரன் ஏசுசாமி விழுறான்? அவன் நன்றி சொல்கிறான் பிள்ளைங்களுக்கு. அதில் நன்றி நன்றி இறைவா கூட அந்த பிள்ளைக்கு படிக்க தெரியாது, எல்கேஜி பிள்ளை. ஆனால் டிராயிங்கை பார்த்து சொல்ல முடியும். மறைக்கல்வியில் போன வாரம் கொடுத்தோம். இந்த வாரம் அதே போல் முதல் வாசகத்தில் மோயிசன் கரம் விரித்து ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய போர் வீரர்கள் ஜெயிக்கிறாங்க. கை சோர்ந்து கீழே போட்டோன்னே தோற்று போயிடுறாங்க. ஆகவே 2 பேரை போய் கையை பிடிச்சுக்க சொல்கிறாங்க. தாத்தா கையை பிடிச்சுக்கோ, அவர் ஜெபிக்க ஜெபிக்க நாம் ஜெயிக்கலாம். அந்த படத்தை போட்டாச்சு. பாட்டு ஒன்று போடணுமே. போன வாரம் அழகாக போட்டுட்டோம். நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. அது நம்ம ஆராதனையெல்லாம் பாடுவோம். அது நல்லா மண்டையில் பதிஞ்சுது, பிள்ளைங்களையும் பாட வச்சோம். இந்த வாரம் எப்படி இந்த தளரா ஜெபமே தருமே ஜெயமே இங்கே இருக்குது. அதை இன்னும் சுருக்கி ஜெபமே ஜெயமே அப்படின்னு எழுதிட்டேன். பாட்டு எப்படி இதுக்கு பாட்டு போடுறது அப்படின்னு யோசித்தேன். ஆஃபீஸில் இருக்கும்போது தான் பக்கத்துலலாம் அலுவலக பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. உடனே நான் இப்படி பாடி காட்டினேன், இந்த பாட்டு பண்ணால் நல்லா இருக்குமா? ஜெபமே ஜெயமே ஜெபமே ஜெயமே அப்படின்னு காயில் வச்சாங்க. என்ன ஃபாதர்? ஜனனி 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 அந்த ராகத்தில் இருக்குது. ஆமாம், அப்போ அந்த ராகத்தில் வேண்டாம். உடனே பிள்ளைங்களுக்கு சினிமா பாட்டு ராகம் போயிடும். சினிமா பாட்டு ராகத்தில் போடக்கூடாது. அப்போ என்ன செய்யலாம்? இருக்கவே இருக்கு நம்ம பதிலுரை பாடல். தளரா ஜெபமே தருமே ஜெயமே, தளரா ஜெபமே தருமே ஜெயமே. பாடுங்க. பாட்டு பாடுனா என்ன ஆகும் தெரியுமா? அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் தங்கும். இப்ப பாருங்க, இந்த வருஷம் பூரா இரக்கத்தின் ஆண்டவர் ஜெபம், இரக்கத்தின் ஆண்டவரே இரக்கத்தின் ஆண்டவரே இரக்கத்தின் ஆண்டவரே இரக்கத்தின் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். அடுத்த வாரம் வேற ஏதாவது பரம தந்தையின் ஆண்டுன்னு வரும். பரம தந்தையே பரம தந்தையே பரம தந்தை ஜெபிப்போம். இரக்கத்தின் ஆண்டவர் என்ன ஜெபம்? புது வாழ்வு ஜெபம்னு ஜெபிச்சோமே, யாராவது சொல்ல முடியுமா? தெரியாது. வார்த்தையானவர் ஜெபம், பவுலாண்டு ஜெபம், இப்படின்னு வருஷத்துக்கு ஒரு ஜெபம் சொல்றோமே. ஏதாவது ஒரு ஜெபம் நம்ம மனசில் தங்குமா? ஆமாம், ஜெபிச்சோம், அந்த வருஷம் பூரா ஓதணும், நன்மை வாங்கின பிறகு அது போயிடுச்சு அந்த வருஷத்தோட. ஆனால் இன்றைக்கும் பாருங்க, இயேசுவின் திருதயத்தை பார்த்து செய்யும்போது இயேசுவின் இருதயமே, எந்த காலத்து பாட்டு? 65-70 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாட்டு இன்னைக்கும் பாடுறோம். அது மனசில் நிற்குது அல்லவா? அப்படிதான் பாட்டு. ஆகவே என்ன பண்ணணும்? போன வாரம் நன்றி நன்றி இறைவா பிள்ளைங்க பாடினாங்க. இந்த தடவை தளரா ஜெபமே தருமே ஜெயமே அல்லது ஜெபமே ஜெயம். ஜெபமானது ஜெயத்தை கொடுக்கும் அப்படின்ற கருத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டும். இன்றைக்கு ஜோஸ் எக்ரிவா அப்படின்ற ஒரு ஜோஸ் மரியா ஜோஸ் எக்ரிவான் ஒரு ஆன்மீக அறிஞர், அவர் இவ்வாறு கூறுகிறார்: he who gets more is he who pesters closer. Therefore, draw closer to God, try hard to be a saint. யார் அதிகமாக நெருங்கி தொந்தரவு கொடுக்கிறாரோ அவர் அதிகமாக பெறுகிறார். அதான் இந்த நற்செய்தி. ஆகையால் கடவுளிடம் நெருக்கமாக பழகி புனிதராக அதிகம் முயலுங்கள். இன்னும் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியை நாம் கைவிட்டு விடுவோம். இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யணும். ட்ரை ஹார்ட். சில பேருக்கு என்ன தெரியுமா, இல்லைன்னு சொன்னோன்னே உடனே சோர்ந்து போயிடுவாங்க. எனக்கு ஒரு ஃபாதர் தெரியும், அவர் இப்போ அமெரிக்காவில் தான் இருக்கிறார், ஃபாதர் ஜோன்ஸ். அவர் மேல்மாலூரில் பங்கு தந்தையாக இருக்கும்போது
ஒரு எழுதுறாரு, ஒரு ப்ராஜெக்ட் எழுதுறாரு. அது ஒரு நிறுவனத்துக்கு. அந்த நிறுவனத்தில் அவ்வளோ சுலபமாக காசு கொடுக்க மாட்டாங்க. நிறைய கேள்வி கேட்பாங்க, என்னத்துக்கு ஏது என்ன சங்கதின்னு. அவரெல்லாம் எழுதி போட்டார். இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, முடியாது அப்படின்ட்டாங்க. அப்போ தியானத்துக்கு வந்தப்போ என்கிட்ட சொன்னார், நான் அண்ணன் தான் கூப்பிடுவார், அண்ணன் ஒரு ப்ராஜெக்ட் எழுதி போட்டேன் கிடைக்கல அப்படின்னாரு. ஆமாப்பா, அது ரொம்ப கஷ்டம், அது கல்லில் நார் உரிக்கிற மாதிரி இருக்கும், கிடைக்காது அப்படின்னு சொன்னேன். சரின்னு போயிட்டார். அடுத்த வருஷம் தியானத்துக்கு வந்தார். அண்ணன் எனக்கு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து காசு கிடச்சிருச்சுனே அப்படின்னார். எப்படிப்பா வாங்கினேன்? அதுவா, நான் ஒரு கடிதம் எழுதினேன், எனக்கு நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நன்றி. நீங்கள் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நன்றி. நீங்கள் எத்தனையோ ப்ராஜெக்டுக்கெல்லாம் உதவி செய்கிறீங்க, அதுக்கெல்லாம் சேர்ந்து நான் நன்றி செலுத்துகிறேன், ஜெபிக்கிறேன். எனக்கு கிடைக்காவிட்டால் கூட பரவாயில்ல, உங்கள் பணிக்காக நான் ஜெபிக்கிறேன். நான் அடிச்சுக்கிச்சு லக்கு. உடனே சாங்ஷன் பண்ணிட்டாங்க, காசு வந்துடுச்சு. பலையாளு பணி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டால் அதோட முடிந்து விட்டது என்ற அர்த்தம் அல்ல, இன்னும் தொடரும், முயற்சி செய். ஆகவே இந்த முயற்சி செய்தல் தான் ஜெபம். எனக்கு நற்செய்தியில் தான் சொல்றது, அவனுடைய தொந்தரவு பொறுக்காவிட்டால் கூட, தொந்தரவு பொறுக்காமல் தான் எழுந்து கொடுப்பார். எழுந்து கொடுக்கணும்னு கூட இல்லை. நான் ஏற்கனவே ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கிறேன். இந்த பைபிள் சண்டையெல்லாம் வருது இல்லையா, இப்போ மிஷன் சண்டை இன்னைக்கு நம்ம நவம்பர் 6 கொண்டாடுறோம். ஒரு சில பங்குகள்லாம் இந்த ஃபேன்சி ஃபேட் விளையாட்டெல்லாம் கொண்டாடுவாங்க. அப்படி ஒரு பங்கில் இந்த பைபிள் சண்டையை கொண்டாடும் பொழுது பங்கு சாமியார் என்ன செஞ்சார், அந்த பங்கு பேரவையில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் ஆளுக்கு 10 பைபிள் கொடுத்து போய் விற்றுட்டு வாங்க, மக்கள்கிட்டலாம் போய் விற்றுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனார். எல்லாம் போனாங்க. திருப்பி ஒரு மாதம் கழிச்சுட்டு எல்லாம் கணக்கு கேட்டார் பங்கு சாமியார். எல்லாம் எத்தனை விற்றுட்டு வந்தீங்க? எல்லாம் 5 விற்றேன், 4 விற்றேன், 3 விற்றேன். ஃபாதர் 1 தான் ஃபாதர் விற்க முடிஞ்சுது, அதிகபட்சம் 6க்கு மேலே யாரும் விற்கல. ஒரே ஒருத்தர், ஃபாதர் நான் 10 பைபிள் விற்றுட்டேன் ஃபாதர் அப்படின்னாரு. அது எப்படியா, நீ எல்லாரும் திணறிக்கிட்டு 5, 6 தான் விற்றாங்க, நீ மட்டும் எப்படியா 10 விற்ற? அந்த ஆளுக்கு கொஞ்சம் தெத்துவாய், குளறுவாய், தெத்தி பேசுவார். அவர் என்ன சொன்னார், நான் ஒரு வீட்டுக்கு போவேன், அந்த வீட்டை தட்டி, ஐயா சகோதரனே சகோதரியே பைபிள் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்பேன். அவங்க வேணான்னு சொல்லுவாங்க. சரி, அதனால என்ன, உங்களுக்காக நான் இந்த திண்ணையில் உட்காந்து ஒரு அதிகாரம் படிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆதி ஆகமத்திலிருந்து வாசகம் அந்நாட்களில் இவங்க பார்த்தாங்க. ஐயையோ, இவன் முக்கிய திணறி ஒரு சாப்டர் படிக்கிறதுக்குள்ளார நம்ம உயிர் போயிடும்ல இருக்குதே. எப்பா நீ படிக்க வேணாம்ப்பா, நாங்கள் பைபிள் வாங்கிக்கிறோம், காசு கொடுக்குறதா இடத்த காலி பண்ணு அப்படின்னு 10 வீட்லையும் வித்துட்டான். யாரு? தெற்கு வாய்க்காரன் 10 பைபிளையும் வித்துட்டான். இதான் பாருங்க, கடவுள் எப்படி செய்யறார் பார்த்தீங்களா? ஊனமற்றவர்களாக இருக்கலாம், குறைபாடு உள்ளவர்கள் இருக்கலாம், இருந்தாலும் அவர்கள் மற்றவர்களை விட காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள். யார் அதிகமாக நெருங்கி தொந்தரவு கொடுக்கிறாரோ அவர் அதிகமாக பெறுகிறார். ஆகையால் கடவுளிடம் நெருக்கமாக பழகி புனிதராக அதிகம் முயலுங்கள். Without prayer I could not fulfill the work. I draw my strength from God by prayer. மதர் தெரேசா. இப்போ சமீபத்தில் ஒரு சிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொலை செஞ்சிட்டாங்களே, ISIS அந்த தீவிரவாதிகள், அந்த ஏமன் நாட்டில். அங்கே தான் மதர் தெரேசாவுடைய முதல் கான்வென்ட்டு அங்கே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆரம்பம் எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மன்னன் மதர் தெரேசாவுக்கு கடிதம் எழுதி, உங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் எங்கள் நாட்டுக்கு அனுப்புங்க, சோஷியல் ஒர்க் செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மதர் உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் வரணும்னா எங்களுக்கு ஒரு கோவில் வேணும், ஒரு ஃபாதர் வேணும், அப்போ தான் நாங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே மன்னன் திருப்பினா, உங்களை வர சொன்னால் நீங்கள் என்ன ஃபாதரு கோயில் அப்படின்னு, நீங்கள் நாங்கள் வேதம் போதிக்கிறதுக்காக கிறிஸ்துவ பரப்புறதுக்காக கூப்பிடல, நீங்கள் சமூக தொண்டு எங்கள் மக்களுக்கு செய்யணும், நீங்கள் வாங்க, உங்கள் சிஸ்டர்ஸ் அனுப்புங்க, இதுதான் எங்களுக்கு வேணும், கிறிஸ்துவத்தை கூப்பிட்றதுக்காக உங்களை அனுப்பவில்லை. உடனே மதர் மறுபடியும் எழுதினாங்க, இல்லை கிறிஸ்துவத்தை பரப்புறதுக்காக இல்லை, நாங்கள் அங்கே வேலை செய்யணும்னா எங்களுக்கு எப்படி உடல் அளவில் தெம்பு வேணுமோ அதே போன்று உள்ளத்தளவிலும் எங்களுக்கு தெம்பு வேண்டும். அந்த உள்ளத்தளவில் தெம்பு கொடுப்பது ஹார்லிக்ஸ், பூஸ்ட், காஃபி, டீ இதெல்லாம் கிடையாது. இந்த நற்கருணை ஆண்டவர், அந்த நற்கருணை ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுப்பது குரு மட்டும்தான்.
அவர் திருப்பலியிலே அதை எங்களுக்கு கொடுப்பார். அவர் திருப்பலி ஆற்ற வேண்டும் என்றால் ஒரு சின்ன கோவில் வேண்டும், அவர் தங்குவதற்கு இடம் வேண்டும். அப்படி இருந்தால்தான் எங்கள் சகோதரிகள் வர முடியும். சாங்ஷன். சலேஷன் குருக்கள் போய் அங்கே இருந்தாங்க. இப்போ வேத சாட்சியாகவும் மறிச்சாங்க. சரித்திரம். இப்போ நான் பஹ்ரைன் நாட்டுக்கு போயிருந்தேன் 2016 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பஹ்ரைன் நாட்டில் இருக்கும்போது அந்த பகுதி நூன்சியோ, அந்த பகுதியினுடைய போப்புரை தூதர் அங்கே வந்து நீங்கள் யார் ஃபாதர்னு கேட்டார். நான் பேர் சொன்னேன். எங்கேருந்து வரீங்க? இந்தியாவிலேருந்து வரேன். அப்படியா, இந்தியாவிலேருந்து வரீங்களா? தேங்க்ஸ் டு மதர் தெரேசா, அவங்களால தான் இங்கே ஈமன் நாட்டில் கான்வென்ட் இருக்குது, கிறிஸ்துவம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அவர் ஆமாம் ஆண்டவரே, நானும் படிச்சிருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன், அது உண்மைதான், நீங்களும் வேற சொல்கிறீங்க. இப்படி தான் மதர் தெரேசா நற்கருணை ஆண்டவரினால் தான் எனக்கு பலம் என்று சொல்லியிருக்கிறார். நான் அதை அடிக்கடி மறையுறையில் நான் சொல்லுவேன், எனக்கு நல்லா தெரியும் உண்மை. இப்போ பாருங்க, அங்கே போய் அவங்க வேத சாட்சிகளாக மறித்தார்கள் என்றால் அவர்களுக்கு தெம்பூட்டியது எது? காசா, பணமா? நிறைய சம்பளம் கொடுக்குறாங்களா? இல்லை, அந்த நற்கருணை ஆண்டவர் கொடுக்கின்ற தெம்பு. விதவுட் பிரேயர் ஐ குட் நாட் ஃபுல்ஃபில் த ஒர்க். ஐ ட்ரா மை ஸ்ட்ரென்த் ஃப்ரம் காட் மை பிரேயர். பிரார்த்தனையின்றி என் வேலை நிறைவடையாது. எனக்கு தேவையான பலத்தை கடவுளிடம் பிரார்த்தனை செய்வதால் பெறுகிறேன். எவ்வளவு உண்மை! If we pray, we will believe. If we believe, we will love. If we love, we will serve. மதர் தெரேசா மறுபடியும் அருமையாக கூறுகின்ற வார்த்தைகள். நாம் பிரார்த்தனை செய்தால் நம்புவோம், நாம் நம்பினால் அன்பு செய்வோம், நாம் அன்பு செய்தால் சேவை செய்வோம். ஆக இந்த பிரார்த்தனை ஜெபம் என்பது முதலிடம் முக்கியத்துவம் பெறுகிறது. Pray by listening to God. லூக்கா 10:38-42. Pray in a love relationship with Abba. மத்தேயு 6:9, கலாத்தியர் 4:6. Pray with faith. Jesus is always looking for faith. லூக்கா 18:8. இறைவனுக்கு செவிசந்து பிரார்த்தனை செய். தந்தையிடம் அன்பு ததும்ப பிரார்த்தனை செய். நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். இயேசு எப்பொழுதும் நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார். Pray without ever losing heart, that is not growing weary and not going through the motions of prayer. லூக்கா 18:1. Pray the words of scripture. 2 திமோத்தி 3:16. Praying the word of God has powerful force. யோவான் 10:35. மனம் தளராமல் பிரார்த்தனை செய். அதாவது களைப்படையாமல் இடைவிடாது பிரார்த்தனை செய். விவிலிய வார்த்தைகளால் பிரார்த்தனை செய். கடவுளின் வார்த்தைகளால் பிரார்த்தனை செய்வது பலம் நிறைந்ததாய் இருக்கிறது. Pray in confident power with others. மத்தேயு 18:19-20. அப்போஸ்தலர் பணியாகும் 4:24-31. யாத்திராகமம் 17:8-13. Pray without ceasing. 1 தெசலோனியர் 5:17. மற்றவர்களோடு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய், விட்டுவிடாமல் பிரார்த்தனை செய். Pray in the spirit. Ephesians 6:18. Using the spiritual gift of tongues, the Holy Spirit directly intercedes through us and help us in our weakness. ரோமனுக்கு எழுதிய திருமுகம் 8:26. தெய்வீக நாக்களுடன் ஆவியில் பிரார்த்தனை செய். பரிசுத்த ஆவி நம் மூலம் நேரடியாக தலையிட்டு நம் பலவீனங்களில் உதவி செய்கிறார். Prayer is an indispensable condition for being able to obey God's commandments. Catechism of the Catholic Church 2098. இப்போ பாருங்க, இவ்வளோ தூரம் பைபிள் வசனத்தையும் கேட்டிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சையும் எடுத்து சொன்னனே, எவ்வளவு போர் அடிக்குது. ஆட என்னடா இந்த ஃபாதர் போட்டு கழுத்த இருக்கிறாரு, ஏதாவது கதையை சொன்னால் பரவாயில்ல, பாட்டு பாடினா பரவாயில்ல, துவக்கத்தில் நல்லா தான் துவக்கினாரு, போக போக போர் அடிச்சுட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? இதான் மறையுறை, இப்படி தான் மறையுறை இருக்கணும். ஆனால் நமக்கு
போர் அடிக்குது, ஆண்டவருடைய வார்த்தையே இந்த மாதிரி ஆழமாக கேட்கணும்னா போர் அடிக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு ஊறுகாய் வச்சு ஒரு தொட்டுக்கு ஏதாவது ஒன்று கடிக்க சுருக்கு கிறுக்குன்னு வச்சா நல்லா இருக்குதுன்றோம். வெறும் ஊறுகாயே சாப்பாடு ஆயிடுமா? இல்லை, இதையும் தெரியணும். கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்னா கத்தோலிக்க திருச்சபை கொடுக்கின்ற மறைக்கல்வி இதுதான். Prayer is an indispensable condition for being able to obey God's commandments. இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் கொடுக்குற நிறைய பேர் பார்க்குறாங்க. நிறைய பேர் பல இடங்களில் தமிழ் தெரியாதவங்கெல்லாம் பார்த்து இவைகளினால் அவர்கள் தியானம் செய்ய, கேட்க, ஜெபிக்க இவைகளெல்லாம் பயன்படுகிறது. ஆங்கிலத்தில் கேட்டு அதன் பிறகு தமிழில் அவர்களுக்கு அவ்வளவா தெரியாது. கடவுளின் கட்டளைகளை தவிர்க்க முடியாத நிலையில் கீழ்ப்படிய பிரார்த்தனை உதவுகிறது. ஜெபம் நமக்கு உதவுகிறது பல வகைகளிலே. இதுதான் திருச்சபை மறைக்கல்வியாக தருகிறது. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் மறைக்கல்வி என்பது சின்ன பிள்ளைங்களுக்கு தான். இல்லை இல்லை, இல்லவே இல்லை. எல்லாருக்கும் மறைக்கல்வி தேவை. உங்களுடைய மறைக்கல்வி எவ்வளோ தூரம் இருக்கும்? பிரசங்கத்தோடு நின்றோம். அது பிரசங்கத்தில் கதை சொன்னால் சரி, இந்த மாதிரி ஆழ்ந்தது சொன்னால் அது கொட்டாய் வரும், தூக்கம் வரும், போர் அடிக்கிறோம், அல்லது வேறு ஏதாவது நம்ம கமெண்ட் அடிச்சுட்டு வேறு ஏதாவது சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆழ்ந்த மறைக்கல்விக்கு இடமே இல்லை, நேரம் கொடுப்பதில்லை. அதுவும் பிள்ளைங்க புது நன்மை உறுதி பூசல் தான். உறுதி பூசல் வாங்கின பிறகு நிறைய பேர் வர்றது கிடையாது. எல்லாம் தெரியும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும், நிறைய புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நம்முடைய அனுபவம் நமக்கு இருந்தால் தானே பிள்ளைகளுக்கு வரும். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். ஆகவே நான் அடிக்கடி சொல்வேன், பிள்ளைகளுக்கு பல காரியங்கள் பலதெல்லாம் ரேங்க் கார்டெல்லாம் பார்த்தா முன்பெல்லாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா படிக்கும்போது ரேங்க் கார்டு வந்து தமிழ், ஆங்கிலம், எல்லாத்துக்கும் எவ்வளோ டோட்டல் மார்க்கு ரேங்க் போடுவாங்க. 45 பேர் இருந்தால் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் போடுவாங்க. இப்போ ரேங்க் எல்லாம் போடக்கூடாதான், கிரேடு மாதிரி போடணும். பிள்ளைங்க வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு அந்த அழுத்தம், மன அழுத்தம் வந்துடும். அதனால ரேங்க் எல்லாம் போடக்கூடாது. அடே அப்பா, சரிதான், எல்லாம் சரிதான். இந்த மறைக்கல்வியை மட்டும் ஏன் இன்னும் அந்த காலத்தில் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க? இன்னும் அதுக்கு ஒன்றும் மாடர்ன் டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டாடல. மறைக்கல்விக்கு என்ன டீச்சிங் எய்ட்ஸ் வச்சிருக்கிறீங்க கத்தோலிக்க பள்ளிக்கூடத்தில்? இப்போ நான் சொல்லித்தரேன். சின்ன பிள்ளைங்களா குள்ள மனிதன் சக்கையு பாட சொல்லி தரீங்களா? ரைம்ஸ்ல சொல்லி கொடு. குள்ள மனிதன் சக்கேயு துள்ளி குதித்து ஓடினான், அண்ணல் இயேசுவை காணவே ஆசை அதிகம் கொண்டானே. கத்தோலிக்க ஸ்கூல்ல சொல்லி தரீங்களா இந்த மாதிரி பாட்டு? முதல்ல சிஸ்டர்ஸ் உங்களுக்கு தெரியுமா? அடக்கடக்குது போ சாமி. சரி, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரைம்ஸ். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களுக்கு நல்ல பாட்டு சொல்லி கொடுங்க. கொள்ள மனிதன் சக்கேயு துள்ளி குதித்து ஓடினான், அண்ணல் இயேசுவை காணவே ஆசை அதிகம் கொண்டானே. அடுத்த பிள்ளைங்களுக்கு அப்படியே பச்சுன்னு பதியுமே. நான் நெல்லித்தோப்பில் இருக்கும்போது ஒரு ஆங்கிலோ இண்டியன் டீச்சர் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கும். கோயிலுக்கு வெளியில் அப்படியே உட்கார வச்சு ஒரு 10-15 பிள்ளைங்க தான். அது எடுக்கிற கிளாஸை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். இன்னும் சர்க்கஸ் காட்டுற மாதிரி இருக்கும். ஆக்ஷன் காட்டி அந்த பிள்ளைங்களுக்கு அந்த கிளாஸ் சொல்லி கொடுத்தா அந்த பிள்ளைங்க மனசுல எவ்வளவு பதியும். ஏன் சொல்லி கொடுக்க கூடாதா? இது ஆண்டவருடைய அருள் வார்த்தை. வெக்கமா? என்ன தெரியுமா, இந்த டீச்சர்ஸ் எல்லாம் முன் வரதே கிடையாது. எனக்கு ஒரு பெரிய ஆசை, குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி அல்லது வயசான பிறகாவது இந்த ஒரு திட்டத்தை கொண்டாந்துடுறோம். வாரம் வாரம் கேட்டகிசம் எடுக்கிறவங்களுக்கு வார சம்பளம் 1000 ரூபாய். போடு கியூல வந்து நிற்கும். எனக்கு கொடு சாமி, உனக்கு கொடு சாமி, நான் கேட்டகிசம் எடுக்கிறேன் சாமி. வராது? கண்டிப்பா வரும். ஃப்ரீயா எடுக்க சொல்லு. எங்களுக்கு வேலை இருக்குது, வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் லீவு, நாங்கள் துணி துவைப்போமா, பருப்பு ஆக்கி வைப்போமா, மற்ற பார்ப்போமா, அத்த வேலையை பார்ப்போமா, இந்த வேலையை பார்ப்போமா. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டகிசம் அதான் பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தரமே, ஒன்றும் சொல்லித்தரதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை அக்கறை இல்லை. நம்ம பிள்ளைங்களுக்கு பக்தி இல்லை, விசுவாசம் இல்லை, வளரலைன்னா காரணம் அங்கே சட்டியில இல்லை. சட்டியில இருந்தா வரும், ஏதாவது வரும். இப்போ 2 வாரமாக நாங்கள் ஒரு புது திட்டத்தை கொண்டாந்து இப்படி பிள்ளைங்களுக்கு இந்த இதை கொடுக்கணும் அப்படின்னு செயல்படுறோம். அடுத்தது இந்த வாரம் இனிமேலேருந்து பூசை முடிஞ்ச உடனே
இங்கே மாதா பாட்டு பாடும் பொழுது எல்லா பிள்ளைங்களும் மாதா குடியில் போய் வரிசையாக நிற்கணும், பாட்டு பாடிக்கிட்டே அங்கேயும் பாட்டு பாடணும். பாட்டு பாடி முடிஞ்ச உடனே ஓ பரிசுத்த ஆவி ஜெபம் பாடிட்டு அவங்கவுங்க கிளாஸ் போகணும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய யூகேஜி பிள்ளைங்க எல்லா பிள்ளைங்களும் வாரம் ஒரு பழக்கத்தை மேற்கொண்டு நேரத்தை வீணாக்காமல் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டீரியோ டைப் வே ஆஃப் அட்டெண்டிங் த கேட்டிசம் கிளாஸ். வந்தமா போனமா இல்லை, செய்வோம், செய்ய வேண்டும். அதான் உண்மையான விசுவாசம். ஆகவே அன்பான மக்களே, கடவுளின் கட்டளைகளை தவிர்க்க முடியாத நிலையில் கீழ்ப்படிய பிரார்த்தனை உதவுகிறது. ஜெபம். லார்ட், give me faith to believe your promises and give me perseverance and hope to withstand trials and adversities. இறைவா, உம்முடைய கட்டளைகளை நம்ப எனக்கு விடாமுயற்சியையும் சோதனைகளிலும் துன்ப நேரங்களிலும் நம்பிக்கையையும் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். ஆமென்.